வணக்கம். இன்றைக்கி ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கட்டோரி ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கட்டோரிக்கு ப்ளவுஸ்க்கான பேட்டர்னுக்கு நான் ஒரு இந்த மாதிரி சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த சார்ட்டில் ஃபஸ்ட் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளவுஸோட ஹைட் ஓகேவா, பேக் வந்து நார்மலாக எப்போதும் மாதிரி தான், ஃப்ரண்ட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகும். ஸோ செஸ்ட் அளவு எவ்வளவு அப்படிங்கிறத வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன ஷோல்டர் எவ்வளவு அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கிறோம். நெக்கோட கேப்பு, ஸோ சின்ன ஷோல்டர் எவ்வளவு அப்படிங்கிறத மார்க் பண்ணியாச்சு. அப்புறம் ஆம் ஹோல் லைன் வந்து எவ்வளவு அப்படின்னு மார்க் பண்ணிக்கிட்டோம். ஆம் ஹோல் வந்து பார்த்திங்கன்னா 5. ஸோ முன் கழுத்து இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச். ஸோ நமக்கு என்ன நெக் வேணுமோ அதை நீங்கள் அதில் வந்து வரைஞ்சிக்கலாம். நான் வந்து இதில் வந்து யூ நெக்லைன் வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ அதை வந்து இதில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ கட்டோரி அப்படிங்கும் போது உங்களுக்கு நெக்கில் இருந்து கட்டு வரும். பிரின்சஸ்ங்கும் போது ஆம்ஹோல்ல இருந்து கட்டு வரும். கட்டோரி அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து நெக்கில் இருந்து வந்து கட் கிடைக்கும். அதுதான் வந்து கட்டோரி ப்ளவுஸ். ஸோ ஆம்ஹோல் நம்ம வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போது ஆம்ஹோல்ல இருந்து வெளிப்பாகமாக 2 இன்ச் வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆம்லைன் வந்து வரைஞ்சிடலாம். ஆம்லைன் எல்லாத்துக்கும் மாதிரி 1 இன்ச் வந்து எடுத்து நம்ம வரையணும். இப்போ கட்டோரிக்கு மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட நெக்கோட அளவை வந்து இப்படி நீங்கள் சார்ட்டை வச்சு மெஷர் பண்ணணும். சார்ட்டில் நீங்கள் வரைஞ்சிருக்கக்கூடியதை இந்த மாதிரி டேப்பை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுட்டு எவ்வளவு அளவு கரெக்டாக எக்ஸாக்டாக வருது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கரெக்டாக வந்து வருது. 8 வந்து நம்ம 2 பாகமாக வந்து பிரிக்கலாம். ஸோ 4 பாகமாக பிரிச்சிடலாம். இப்போது 2வது பாயிண்ட், இது ஃபஸ்ட் பாயிண்ட், அது செகண்ட் பாயிண்ட் இருக்குல்ல, செகண்டுக்கும் தேர்டுக்கும் சென்டரில் அந்த பாயிண்ட்டுக்கு நடுவில் வந்து ஒரு மிட் பாயிண்ட் வச்சுக்கோங்க. இந்த மிட் பாயிண்ட்டு அப்படி மார்க் பண்ணிவிட்டு ஆம் ஹோல்ல இருந்து நம்ம வந்து 2 இன்ச் வந்து வெளியில் வந்து வைக்கணும். இந்த 2 இன்ச் வந்து எல்லாத்துக்குமே காமனானது தான். ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கில் இருந்து நம்ம அந்த 2வது பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து 2வதுக்கும் 3வதுக்கும் உள்ள அந்த சென்டர் பாயிண்ட் பார்த்துட்டு அதையும் மார்க் பண்ணிக்கிட்டோம். கீழே வந்து 1.5 இன்ச் 1 இன்ச் எடுத்து ஸ்லோப் கொடுப்போம், அதாவது ப்ளவுஸுக்கு வந்து ஷேப் கொடுப்போம். ஸோ அதையும் நம்ம வந்து இதில் மார்க் பண்ணியாச்சு. இப்போது நம்ம நார்மலாக டாட்டோட அளவு எவ்வளவு கொடுப்போமோ அது சென்டர் டாட் இருக்குல்ல, சென்டர் டாட்டை வந்து இதில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் டாட்டோட ஹைட் எவ்வளவோ அதை இதில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 இன்ச் வந்து இருக்க ஹைட்டு. ஸோ நான் அது இதில் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணியிருக்கக்கூடியதுலேருந்து அடுத்து ஒரு இன்ச் நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். ஸோ இந்த மேலே நம்ம மார்க் பண்ணிக்கொள்ள மிட் பாயிண்ட் நெக்லைன், அந்த பாயிண்ட்டும் ஆம் ஹோலோட அந்த பாயிண்ட், அதாவது நெக்லைனில் உள்ள பாயிண்ட் வந்து ஆம் ஹோல் பாயிண்ட்டை போய் டச் பண்ணிவிட்டு கீழே நம்ம ஷேப் கொடுத்துருக்கோம்ல அதுக்கு பக்கத்தில் ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோல அந்த லைனை வந்து டச் கொடுக்கணும். அப்படின்னா தான் அதுதான் வந்து கட்டோரி. ஓகேவா, நெக்கோட சென்டர் பாயிண்ட்டு, அதுக்கப்புறமா ஆம் ஹோல்ல இருந்து 2 இன்ச்சு, ப்ளவுஸ்ல இருந்து சைடில் லெஃப்ட் சைடில் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோல. ஸோ அது ஸோ இப்போ கட் பண்ணும்போது உங்களுக்கு 2 பீஸஸாக வந்து கிடைக்கும். ஸோ இப்போ கட் பண்ணி காமிக்கலாம். ஸோ அந்த ஸ்லோப் கொடுத்து கரெக்டாக ப்ளவுஸோட ஷேப்காக நம்ம கொடுத்துருக்க எல்லாமே வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஆம் ஹோலை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்லைன் எடுத்து கட் பண்ணலாம். ஸோ இப்படி நெக்லைன் கட் பண்ணிவிட்டு நெக்லைனில் இருந்து நம்ம சென்டர் கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம மார்க் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கட்டோரிக்கான பாயிண்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ துணியில் வந்து இதை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம்.
ஸோ இந்த பார்ட் இருக்குல்ல, ஸ்ட்ரெயிட் ஆர்ம் ஹோலோட அட்டாச் ஆகக்கூடிய அந்த பார்ட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் பீஸாக தான் நீங்கள் கட் பண்ணணும். திருப்பி இந்த வளைஞ்சு கர்வ் ஷேப்பில் இருக்குது தெரியுமா, நெக்லேருந்து கட் பண்ணக்கூடிய அந்த சின்ன பீஸ், அது வந்து கிராஸில் தான் கண்டிப்பாக நீங்கள் கட் பண்ணணும். அப்படின்னா தான் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு நல்லா இழுத்து கொடுக்கும், கரெக்டாக வந்து அந்த ஷேப் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இன்னொன்று என்ன மெயினான விஷயம் அப்படின்னா, துணியில் வந்து எக்ஸாக்டாக அப்படியே போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் சைடோ இல்லை உங்களுக்கு சைட் ஜாயிண்ட் பக்கமோ நீங்கள் எக்ஸஸாக எதுவுமே விட வேண்டாம். பட் நம்ம கட்டோரி 2 பீஸையும் ஜாயின் பண்ணுவோம்ல, ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் நீங்கள் விட்டணும். அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டான அளவு வந்து கிடைக்கும். ஸோ அதை இதில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் எதுலேயுமே விடலை. 2 கட்டோரி, அதாவது 2 பீஸை கட் பண்ணியிருக்கோம்ல, அந்த 2 பீஸையும் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல மட்டும்தான் 1/2 இன்ச் நம்ம வந்து விட போகிறோம். அதே மாதிரி அந்த சின்ன பீஸ்லேயும் அதே மாதிரி தான் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல மட்டும் இதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு எந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல மட்டும் ஒரு 1/2 இன்ச் வந்து நீங்கள் வந்து விட்டுக்கோங்க. ஸோ அப்படி விடும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஒரு பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ அந்த சின்ன பீசஸை வந்து கட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள அந்த இதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். பீசஸை வந்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கணும். ஸோ அந்த மார்க்கு நம்ம வந்து 1/2 இன்ச் தைக்கும்போது உங்களுக்கு கரெக்டான அளவில் வந்து ஃபிட்டடாக வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து கட்டிங். ஸ்டிச்சிங் பார்ட் எப்படி அப்படிங்கிறத வந்து ஸ்டிச்சிங்கில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 ஹவருக்குள்ளே உங்களுக்கு முடிஞ்சிடும். பட் இந்த 1/2 ஹவர் நீங்கள் இந்த வீடியோவில் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கட்டோரி ப்ளவுஸை நீங்களே கட் பண்ணி தைக்கிற அளவுக்கான ஒரு ஐடியா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ பேக் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போதும் மாதிரி தான். இதில் இப்போ ஃப்ரண்ட் முதல்ல அந்த 2 கட்டோரிக்குள்ளே அந்த பார்ட் 2ஐயும் ஃபஸ்ட் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 2 பீசஸோட அந்த சின்ன பீசஸும் மாறிடாதபடி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டு நீங்கள் வந்து தைக்க ஆரம்பிக்கலாம். எப்போவுமே ஜாயின் பண்ணும்போது மேலேருந்து தான் ஜாயின் பண்ணணும். ஏன்னா கீழே கொஞ்சம் எக்ஸஸாக கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஷேப் வந்து நமக்கு எவ்வளோ பாயிண்ட்டாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ ஒரு பக்கம் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ 2 பக்கமும் நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம டாட்ஸ் பிடிக்கலை இன்னும். அதுக்கு முன்னாடி நமக்கு அந்த கப் வந்து பாருங்கள் எவ்வளவு பர்ஃபெக்டாக வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து டாட்ஸ் வந்து பிடிக்க வேண்டியது வரும். ஸோ இதுக்கு மேலே வந்து பதிப்படி வந்து நம்ம அடித்து விட்டுறலாம். உங்களுக்கு வந்து சேம் கலர் அப்படிங்கும்போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியாமல் இருக்கலாம். சிலர் வந்து அந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ட்ராஸ்டாக டபுள் கலர் கூட யூஸ் பண்ணி வந்து தைப்பாங்க. அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ சென்டர் டாட் வந்து பிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஷோல்டரை வந்து டபுள் பண்ணிவிட்டு நம்ம வந்து சென்டர் டாட் வந்து பிடிச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம அந்த கப் ஷேப் வந்து எவ்வளவு பர்ஃபெக்டாக வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி தான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் கட்டோரி. நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து சிங்கிள் கட்டோரி. கட்டோரியிலேயே வந்து டபுள் கட்டோரிலாம் வந்து இருக்குது நமக்கு. ஸோ இனி வரக்கூடிய வீடியோஸில் நம்ம கண்டிப்பாக அதை பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி தான் ப்ளவுஸோட பேக்காக இருக்கட்டும் ஸ்லீவாக இருக்கட்டும் நார்மலாக அதே மாதிரி தான். இதில் பட்டி எப்படி ஃபஸ்ட் அட்டாச் பண்ணலாங்கிறத பார்த்துரும். ஃபஸ்ட்டு வந்து 2 பட்டி இதே மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்களுக்கு நல்ல பக்கத்தை வந்து உள்ளே வச்சுட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சுட்டு ஒரு பக்கம் லைனிங், அதை கீழே வந்து நல்ல பக்கம், மேலே வந்து லைனிங், அதே மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து தையல் போட ஆரம்பிக்கணும். ஸோ எக்ஸஸாக உள்ளதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ லைனிங் வந்து அடியில் போயிடும், மெயின் ஃபேப்ரிக் வந்து நமக்கு மேல் பாகமாக இருக்கும். ஸோ இப்போ இதை என்ன செய்யணும்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சின்னதாக அப்படி ஃபோல்ட் கொடுத்துட்டு பட்டியை வந்து நம்ம வந்து தைக்க போகிறோம். ஸோ எதுக்காக இப்படி பட்டி தைக்கிறோன்னா இப்படி கொடுத்துட்டு நம்ம வெளியில் எடுக்கும்போது உங்களுக்கு பட்டி நீரில் நீங்கள் போட்டுக்கக்கூடிய தையல் வந்து உங்களுக்கு விசிபிளாக தெரியாது. ஸோ அதுக்காக தான் இப்படி வந்து எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி அந்த ஹோல் வழியாக நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறது, அதாவது ஜாயின் பண்ணது, பட்டியில் ஜாயின் பண்ணதாக இருக்கட்டும் கீழே ஜாயின் பண்ணதாக இருக்கட்டும் நமக்கு விசிபிளாக வந்து தெரியலை. ஸோ இப்படி வந்து கூட இந்த ப்ளவுஸில் நீங்கள் நார்மல் ப்ளவுஸ்க்கு கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து பட்டி வந்து அட்டாச் பண்ணலாம். ஸோ அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு பதிப்படி வந்து அடித்து விட்டுறலாம். ஸோ அதே மாதிரி கீழே பாட்டம்லேயும் நீங்கள் வந்து ஒரு தையல் வந்து போட்டு விட்டுறலாம். ஸோ இப்போ நம்ம ஒன் சைடு வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி தான் நம்ம அதர் சைடும் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போது ரெண்டுத்துக்குமான ஹூக் பீஸ் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிடலாம். வி பட்டி ஹூக் பீஸ் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிடலாம். ஸோ வி பட்டி பொறுத்தளவு நமக்கு 2.5 இன்ச் வரைக்கும் அகலம் கண்டிப்பாக தேவைப்படும். உயரம் வந்து உங்களுக்கு ப்ளவுஸோட முன் ஹைட் உயரம் எவ்வளவோ அதுதான் அந்த பட்டி பீஸான உயரம். அதே மாதிரி ஹூக் பட்டிக்கு வைக்கிறதுக்கு 1.5 இன்ச் வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடில் வந்து பட்டி பீஸை வச்சுட்டு ராங் சைடில் வந்து ஃபஸ்ட்டு வந்து தையல் போடணும். ஸோ இப்போ இந்த நல்ல பக்கமாக திருப்பிட்டு சின்னதாக ஒரு ஃபோல்ட் கொடுத்துட்டு நம்ம வந்து தைச்சி விட்டுறலாம். இப்போ நீங்கள் தைக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தைக்கிறது வந்து ஹூக் பட்டி, ஓகேவா? இதே மாதிரி நல்லா கை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நீட் ஃபினிஷிங்காக வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நல்ல பக்கத்துலேயே வச்சு வி பட்டி வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தச்சுட்டு ராங் சைடாக வச்சு தச்சுருக்கோம். தச்சுட்டு ஃப்ரண்ட் சைடில் வந்து ஃபோல்ட் கொடுக்க போகிறோம்.
ஸோ தச்சுட்டு ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கிறவங்க தைக்கிறீங்கன்னா ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீப்பட்டி வந்து தைக்க ஆரம்பிக்கலாம். இல்லை கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே வந்து வீப்பட்டி வந்து மெஷர் பண்ணி தைக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் பிகினர்ஸாக இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீப்பட்டி வந்து தச்சுட்டு திருப்பி கூட அந்த தையலை வந்து நீங்கள் வந்து பிரித்து விட்டுறலாம். மற்றபடி நார்மலாக ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் நார்மல் ப்ளவுஸில் எப்படி பண்ணுவோமோ சேம் மெத்தட் தான். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.